வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நெஞ்சில புளிய கரைக்கிற விஷயமாகவே இது இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 5 ஆண்டுகள் பணி நிறைவு அடைந்த ஆசிரியர்கள் எல்லாருமே 5 ஆண்டு அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க ஆசிரியரா. அவங்க எல்லாருக்குமே இப்ப டெட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா டெட்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆனாதான் அவங்க அடுத்த ஆண்டு ஃபுல்லாவே அவங்க கண்டினியூ பண்ண முடியுமா. அதாவது குறிப்பா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் எழுதி உள்ள வந்திருப்பாங்க. வந்த பிறகு சம்டைம்ஸ் அவங்க வெளியில டீச்சர்ஸ் ட்ரைனிங் போவாங்க. அப்புறம் பிறகு வருவாங்க. அவங்க ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அந்த சப்ஜெக்ட்ல உள்ள ஆழத்தை தெரிஞ்சுட்டு பசங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வருடம் ஆசிரியர் பள்ளியில வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெட் எக்ஸாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அவங்க கண்டினியூ பண்ண முடியும். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அப்படியே வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்பவே பேசப்பட்டு வர்ற செய்தியாவே இருக்கு. சில வயசான ஆசிரியர்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, 50 வயது நிறைவடைந்தவங்க. அவங்களாம் மறதி சிலது இருக்கும் அப்படின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்களுக்கு அந்த வேலை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ஆசிரியருக்கு எதிராக நடக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீதிபதிக்கும் எக்ஸாம் வைக்கணும், அட்வொகேட்டுக்கும் எக்ஸாம் வைக்கணும், எல்லாருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கணும்ன்றாங்க. ஆனா என்னுடைய கருத்தின்படி இது நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி விஷயத்த அவங்க எக்ஸாம் எழுதி அவங்க தேர்ச்சி பெறும்பொழுது மீண்டும் அடிஷ்னலான நாட்டு நடப்பும் சரி, சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸ்டூடெண்ட் ஆகிய நம்மளும் அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட பயின்றுக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.